ராம் வந்து இப்போ ராபர்ட் மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயத்தால செம்ம கோவமா இருக்காரு. அப்படி ராபர்ட் மாஸ்டர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பிக் பாஸ் 6 ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருக்கு. முதல் நாள் ரொம்பவே ஜாலியா போச்சு. முதல் வாரம் அப்படின்னாலே ரொம்பவே கலகலன்னு தான் போகும். போக போக நிறைய சண்டைகள் உருவாகும். இந்த பிக் பாஸ் வீடே ரணகலமா ஆயிடும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய போட்டியாளர்கள் உள்ள வரும்போது நிறைய கனவுகளோட தாங்க வருவாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போகும்போது என்னுடைய முகம் வந்து இந்த உலகத்துக்கு யாருன்னு தெரியணும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ராபர்ட் மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாய்ப்பு தேடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரல, அக்கா தம்பி அண்ணா அப்படின்னு சொல்லி சில உறவுகளை தேடி தான் நான் வந்திருக்கேன், நான் யார் பேச்சையுமே கேட்க மாட்டேன், நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தார். ராபர்ட் மாஸ்டர் வந்து வனிதாவோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ராபர்ட் மாஸ்டர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வனிதா வந்து சிபாரிசு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். எல்லாமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் ராபர்ட் மாஸ்டர் வந்து ராமை பார்த்து, இவன் பார்க்குறதுக்கு பிரபாஸ் மாதிரியே இருக்கான், அப்படியே க்ளோஸ் அப்பில் இவன் ஃபேஸை பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸில் இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்ட பாலாஜி மாதிரியே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ராம் வந்து, நோ, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதுக்கு முன்னாடி சொன்னதை கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், ஆனால் இப்போ சொன்னதை நான் எப்போவுமே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கோபமான குரலை வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஆரம்பிச்சதுடா முதல் சண்டை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசினாலும், ஏன்பா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கம்பேரிஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ராபர்ட் மாஸ்டரை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக என்ன ஆகுது பொறுத்திருந்து பார்ப்போம்.